ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பராக கத்திரிக்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பில் வானல் வச்சாச்சு. வானல் நல்லா சூடாகிடுச்சு. 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே அடுத்து கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு. இதை ஃபஸ்ட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக வேர்க்கடலை, இது கூட 1 பல் பூண்டு, இதை சேர்த்து இப்போ நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே இப்போது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் ஆயிலே உப்பு சேர்த்துட்டேன், ஏன்னா அப்போ தான் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுன்றதுக்காக. இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா பொரியட்டும். கடுகு இப்போ பொரிஞ்சதும் வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதுலேயே இப்போ கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது கத்திரிக்காவை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை நல்லா வதக்கிட்டு இப்போ மூடி போட்டு 1 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போது 1 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அகைன் திரும்பவும் நம்ம மூடி போட்டு வச்சோம்னா அந்த ஆவியிலேயே அது நல்லா வெந்து வந்துடும். இப்போது இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. கத்திரிக்காயும் ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. நம்ம இந்த அரைச்ச பவுடரை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் இப்போ சூப்பராக வெந்துடுச்சு. இந்த பவுடரை சேர்த்துட்டு நம்ம 1 நிமிஷம் அப்படியே எண்ணெயில் வதக்கி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை தான் இதில் சேர்த்துக்கிட்டேன். மசாலாவை சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அதை காயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வடித்து ஆற வச்சுருக்க சாதத்தை 1 கப் அளவு இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போது இந்த சாதம் மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம இதை கிளறி விட வேண்டியதான். கிளறி விட்டுட்டு 1 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். அப்போ தான் அந்த சாதம் மசாலா எல்லாமே நல்லா செட் ஆகும். நல்லா காரமாக புளிப்பாக நல்லாயிருக்கும் இது. இப்போ நான் மல்லித்தழை சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுட்டேன். இப்போ அடுத்து இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 மூடி லெமன் பிழிஞ்சு விட்டு தான் இறக்குவேன். அது நல்லா புளிப்பாக காரமாக சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் தேவைனே அவசியம் கிடையாது. அதில் இருக்கிற கத்திரிக்காவே நமக்கு சைட் டிஷ்ஷாக இருக்கும். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், லெமனை பிழிஞ்சு விட்டுடலாம். பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது சாதம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். சுட சுட சூப்பராக ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் டேஸ்ட்டாக கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.